சாண்டாலம் ஆல்பம் அப்படின்ற அந்த சந்தன கட்டையிலேருந்து எடுக்கப்படுற சந்தன தூள், அதோடைய எண்ணெய் இதெல்லாம் நமக்கு வந்து பியூட்டிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பாலில் இருக்கிற லாக்டிக் ஆசிட் இவங்க ஸ்கின்ல இருக்கிற அன்வான்ட் டெட் ஸ்கின் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணும். பால் தானே அப்படின்னு நினைக்கலாம், ஆனால் அதில் இருக்கக்கூடிய ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். பாலும் சந்தனமும் அவ்வளோ ஒரு நல்ல காம்பினேஷன். அதனால தான் அது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி சில பேருக்கு வாய்க்கிட்ட ரொம்ப சீக்கிரம் டேன் ஆகும், ஏன்னா டீஹைட்ரேட்டட் ஸ்கின் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் ராஜேந்திரா சேல் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல் மார்ச் 1 முதல் 31 வரை 60% வரை தள்ளுபடி விலையில். ராஜேந்திராஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. குமுதம் சிநேகிதி நேயர்களுக்கு வணக்கம். நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா. இப்போது கோடை காலம், எல்லாருக்குமே சருமத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. வெயிலில் போயிட்டு வந்தால் ஸ்கின் ரொம்ப கருத்து போயிடுது. அதே மாதிரி இன்னும் சில பேருக்கு கட்டிகள் இதெல்லாம் வருது. என்ன யூஸ் பண்ணால் சீக்கிரமாக இதெல்லாம் சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கு ரொம்ப நல்ல ஆன்சர் என்னன்னா சந்தனம். சந்தனம் வந்து ரொம்ப அரிதானது, ஆனால் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து நாட்டு மருந்து கடைகளில் சந்தனம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சந்தன கட்டை வாங்கி வச்சுக்கலாம். அதுக்கான கல்லும் கொடுப்பாங்க. அந்த கல்லில் இழைச்சி அப்பப்போ நம்ம வந்து இந்த சந்தனத்தை அப்ளை பண்ணலாம் ஃபேஸில். ஸோ அது கூட என்னெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதில் வந்து வெட்டி வேர், அதுக்கப்புறம் ஆவாரம்பூ, மகிழம்பூ, கஸ்தூரி மஞ்சள், முல்தானி மெட்டி இதெல்லாமே சேர்த்து சந்தனத்தூளோடு சேர்த்து போடும்போது ஒரே நாளில் ஒரு மேஜிக் மாதிரி சருமத்தில் ஏற்பட்டிருக்கிற கருமையெல்லாம் குறையும். ஸோ இது கண்டிப்பாக நம்ம செய்யலாம். சாண்டாலம் ஆல்பம் அப்படின்ற அந்த சந்தன கட்டையிலேருந்து எடுக்கப்படுற சந்தன தூள், அதோடைய எண்ணெய் இதெல்லாம் நமக்கு வந்து பியூட்டிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த சந்தனம் ஆயில் வந்து நம்ம மைண்டை ரொம்ப காம் பண்ணும். ஸோ அதை வந்து நம்ம வீட்டில் டிஃப்யூஸ் பண்ணலாம், இல்லை ஸ்கின்ல அப்ளை பண்ணிக்கலாம், குளிக்கிற தண்ணியில் போட்டு குளிக்கலாம். இது செய்யும்பொழுது மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும், ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கும். நம்மளோட ஞாபக சக்தியை அது இம்ப்ரூவ் பண்ணும். ரொம்ப வந்து ஈவன் நம்ம பூஜைகள்லாம் செய்யும்பொழுது கூட அந்த சந்தனத்தை யூஸ் பண்ணுறோம். ஸோ எல்லாருமே வந்து சந்தனம் வந்து ஒரு அகர்பத்தி ஃபார்ம்லேயோ இல்லைன்னா ஒரு கேண்டில்லையோ இல்லைன்னா வந்து ஒரு டிஃப்யூசர் மூலமாக வீட்டில் நம்ம வந்து அதை டிஃப்யூஸ் பண்ணலாம். ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுக்கு, ஒரு நாள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரும்போது டயர்டாக இருப்போம், அந்த டயர்ட்னஸை சரி பண்ணுறதுக்கு இந்த சந்தனம் அவ்வளோ ரொம்ப நல்லது. இதில் இருக்கக்கூடிய அதோடைய தன்மைகள் எல்லாம் வந்து ரொம்ப கூலிங் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரின்னு சொல்கிறோம். ஏதாவது வீக்கங்கள், இது பூச்சிக்கடி அந்த மாதிரி இருந்தால் கூட இது சரி பண்ணும். ஸோ சந்தனம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எல்லாருக்குமே. அதை நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். அதை யூஸ் பண்ணி ஒருத்தருடைய ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணுறத பாருங்கள். சந்தனத்தோட முதல்ல நம்ம போட போகிறது வந்து வெட்டி வேர், வெட்டி வேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ அதே தான் தமிழில் வெட்டி வேர். ரொம்ப நல்ல ஒரு கூலிங்கான ஒரு வேர் இது. நம்ம பார்த்துருப்போம், இந்த வெட்டி வேர் தட்டிகள்லாம் சம்மர் டைமில் போட்டிருப்பாங்க வீடுகளில், ரொம்ப கூலிங். அடுத்தது நான் யூஸ் பண்ணுறது வந்து ஆவாரம்பூ. இது வந்து மஞ்சள் பூக்கள் ரோடெல்லாம் விழுந்திருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ரொம்ப நல்லது. இதுலேருந்து எடுக்கக்கூடியது ஹைலூரானிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது வந்து நம்ம மாய்ஸ்சர் லெவலில் ரொம்ப நல்லா வச்சுக்கும். அதே மாதிரி மகிழம்பூ, அந்த பக்கம் போனாலே வாசனையாக இருக்கும். ஒரு மரம் இருந்தால் அதை சுற்றி ரொம்ப வாசனையாக இருக்கும் மகிழம்பூ. இது ஒரு வாசனைக்காக சேர்க்குறது. இது வந்து கஸ்தூரி மஞ்சள் நல்லா காய வச்சது. ஸோ இப்படி பண்ணும்போது நல்லா உடையும். இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கஸ்தூரி மஞ்சள் அரைச்சது. இது கூட நம்ம சேர்க்குறது முல்தானி மெட்டி. இது வந்து ஒரு ஃபேஸ் பேக்கோட பேஸ் அப்படின்னு சொல்லுவோம், களிமண். ஸோ களிமண் தான் இதோட கூட சேர்க்குறோம். அப்புறம் சந்தனத்தூள். ஸோ இதில் வந்து நார்மல் சந்தனமும் அகில் சந்தனமும் கலந்துருக்கு. அதனால தான் இந்த கலர் வந்து கொஞ்சம் பிங்கிஷாக இருக்குது. முதல்ல சொன்ன எல்லா இன்க்ரீடியன்ஸையும் அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ இது கூட சந்தனமும் கொஞ்சம் ரோஸ் வாட்டரும் சேர்த்து யூஸ் பண்ணும்பொழுது எக்ஸலண்ட்டான ஒரு பேக். நமக்கு மாடலாக இருக்கிறவங்க தமிழ் வந்து வெயிலில் போகிறாங்க, பைக்கில் போகிறாங்க, அதனால அவங்களுடைய ஸ்கின் ரொம்ப டேன் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு சீக்கிரமாக எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை, திரும்பவும் நம்ம இப்போ வந்து சம்மரை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வெயிலில் ஒரு நாள் போயிட்டு வந்தாலே ஸ்கின் ரொம்ப கருத்து போயிடுது.
அது பர்னிங்காகவும் இருக்குது, ரொம்ப இங்கெல்லாம் எரியிற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம அந்த சந்தனத்தோட பேக்கை அவங்களுக்கு யூஸ் பண்ண போகிறோம். சந்தனத்தூளோட வாசனை அப்படியே கமகமன்னு இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. 2-3 ஸ்பூன் நான் எடுத்துக்கிறேன் அவங்க ஃபேஸ்க்கு. 2 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். இதில் அதே மாதிரி 2 ஸ்பூன் முல்தானி மிட்டி ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மூலிகைகள், வெட்டி வேர், ஆவாரம்பூ, மகிழம்பூ, கஸ்தூரி மஞ்சள், இதெல்லாம் அது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். ஏன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அதனால கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரோஸ் வாட்டர் கலந்துக்கலாம், இல்லை பால் கூட கலக்கலாம். ஸோ இப்போ நான் கொஞ்சம் பால் அதில் சேர்த்துக்கிறேன். காய்ச்சாத பால் இருந்தால் ரொம்ப நல்லது. இல்லைனாலும் நீங்கள் மேலாக இருக்கிற அந்த ஏடெல்லாம் எடுத்துட்டு காய்ச்சின பாலாக இருந்தால் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ நல்லா ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும். வேணுன்ற அளவு பால் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வெயிலில் போகிறதுக்கு முன்னாலேயும் யூஸ் பண்ணலாம், வெயிலில் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் யூஸ் பண்ணலாம். நிறைய பேருக்கு நெத்தி தான் சீக்கிரமாக அஃபெக்ட் ஆகும். நெத்தியில் ரொம்ப சீக்கிரமாக ஒரு பட்டையாக கருப்பாயிடும். அதனால் இது வந்து கண்டிப்பாக அந்த இடத்துக்கு யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் காட்டனால் அவங்களுடைய ஃபேஸை நான் கிளென்ஸ் பண்ணிக்கிறேன். பாலாலேயே கிளென்ஸ் பண்ணுறேன். பாலில் இருக்கிற லாக்டிக் ஆசிட் இவங்க ஸ்கின்ல இருக்கிற அன்வான்ட் டெட் ஸ்கின் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணும். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் சம்மர் டைமில். மற்ற டைமில் நீங்கள் வந்து நார்மலாக யூஸ் பண்ணலாம், பட் சம்மரில் ரொம்ப ஹாட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமா எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஒரு 2 or 3 டைம்ஸ் இந்த மாதிரி நீங்கள் கிளென்ஸ் பண்ணால் அதுவே ரொம்ப நல்ல ஒரு பிரைட்னஸை கொடுக்கும். ஸோ அவங்க ஃபேஸில் போட்டிருக்கிற பவுடர் அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் கம்ப்ளீட்டாக வந்துடும். இன்னொரு லாஸ்ட் டைம் கிளென்ஸ் பண்ணுறேன். பால் தானே அப்படின்னு நினைக்கலாம், ஆனால் அதில் இருக்கக்கூடிய ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். கழுத்து இந்த மாதிரி ஃபோல்டட் ஏரியாஸ்லலாம் வந்து சீக்கிரமாக கருமை அதிகமாகும், அதனால் அங்கெல்லாமும் அப்ளை பண்ணுறேன். பாலும் சந்தனமும் அவ்வளோ ஒரு நல்ல காம்பினேஷன், அதனால தான் அது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடலாம், ஏன்னா இந்த பாலோட எஃபெக்ட் ஒர்க் ஆகணும். ஒரு ஃபியூ மினிட்ஸ் விட்டுட்டு பார்க்கலாம். இந்த சந்தனம் மிக்ஸ்சரை பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்குது, போட்டுக்கணும் போல் இருக்குது. ஏன்னா அந்த சம்மரில் ரொம்ப நமக்கு ஹாட்டாகவும் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் கொஞ்சம் டேனும் ஆகும். ஸோ இந்த மாதிரி சில பேருக்கு வாய்க்கிட்ட ரொம்ப சீக்கிரம் டேன் ஆகும், ஏன்னா டீஹைட்ரேட்டட் ஸ்கின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீர் சத்து கம்மியாக இருக்குது, அதனால தான் வாய்க்கிட்ட நம்ம அந்த டார்க்னஸை பார்க்குறோம். அதே மாதிரி நோஸ்லேயும் அப்பர் லிப் ஏரியாலேயும் கூட இந்த பிரச்சனை இருக்கும் நிறைய பேருக்கு. இதே மாதிரி இன்னொரு பக்கமும் யூஸ் பண்ண போகிறேன். நம்ம ஜஸ்ட் பாலும் இதுவும் தான் மிக்ஸ் பண்ணியிருக்கோம், கோல்டாக கூட நம்ம எதுவும் போடல, ஆனாலும் அது கூலாக இருக்குது ரொம்ப. சந்தனத்தோட மெயின் திங்கே அதுதான், ரொம்ப கூலிங். அதனால் சம்மருக்கு நம்ம வீட்டில் இருக்க வேண்டியது என்னன்னா சந்தனத்தூள் கண்டிப்பாக இருக்கலாம், ஆர் சந்தனக்கட்டையும் அந்த கல்லும் நம்ம இழைச்சி கூட யூஸ் பண்ணலாம். முடியல படலாம், ஒன்றும் ஆகாது. ரொம்ப வாசனையாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ சந்தனம் ஃபேஸ் பேக்கு போட்டாச்சு. இது ஒரு மினி ஃபேஷியல் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். நம்ம 2 ஸ்டெப்பு தான் இதில். ஃபஸ்ட்டு கிளென்ஸ் பண்ணோம், 2வது இந்த பேக்கை போட்டிருக்கோம். இது ஒரு 15 நிமிஷம் வரையில் விடலாம். விட்டுட்டு எடுக்கும்போது ஒரு சின்ன ஃபேஷியல் செஞ்ச மாதிரி ஒரு ரிசல்ட்டை பார்க்க முடியும். ரோஸ் வாட்டர் நினச்ச ஐபேட்ஸ் சம்மரை பீட் பண்ணுறதுக்கு எக்ஸலண்ட்டான வழி இதுன்னு சொல்லலாம்.
15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் அந்த ஐபேட்ஸ் எடுத்துட்டு துடைக்க போகிறேன். நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு பார்க்கலாம். தமிழோட ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு. ஜஸ்ட் கொஞ்சம் நேரத்துலேயே அந்த டேன் எல்லாமே குறைஞ்சிருக்கு. ஸோ வெயிலில் போயிட்டு வரும்பொழுதெல்லாம் அவங்க இதை செய்யலாம். வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ இந்த மாதிரி செய்யும்போது கருமை ஏற்படாமல் இருக்கும். பேட்சஸ், கரும்புள்ளிகள், தழும்புகள் எல்லாமே போயிடும். ஸோ சம்மருக்கு ஒரு நல்ல பேக், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ராஜேந்திரா சேல் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல் மார்ச் 1 முதல் 31 வரை 60% வரை தள்ளுபடி விலையில். ராஜேந்திராஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. மக்களின் நாடித்துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்றுநோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.